எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் மறக்காம என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு குட் நியூஸ்ங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். பார்த்தீங்கன்னா 5000 வந்து அக்கௌண்ட்ல வந்து எல்லாத்துக்கும் வந்து இன்னைக்கு வந்து கண்டிப்பாக விழுந்திருக்கும். பார்த்தீங்கன்னா அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்துக்குரிய காசும் அது போக எக்ஸ்ட்ரா 2000 சேர்த்து ஸ்டாலின் ஐயா வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறதான், இப்போ நானே சொல்கிறேன், இப்போ 1000 ரூபா மாதம் வந்தாலும் விலைவாசி வந்து கூடிருச்சு. இப்போ என்ன ரேட்டு என்ன வாங்கினாலே ஒரு 70 ரூபா, 80 ரூபா, 90 ரூபா கூட விற்கிது. அரிசி ரேட்டு எல்லா ரேட்டுமே கூடிருச்சு. இருந்தாலும் நம்ம இந்த சமயத்தில் ஒரு 5 ரூபா இப்போ கிடச்சிருக்குன்னா இந்த 5000 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதம் வீட்டு செலவுக்கு ஆகிடுச்சு, சிலிண்டர் முடிஞ்சிச்சு, சிலிண்டருக்கு கரண்ட் பில்லு, கேபிள் அப்படின்னும்போது இந்த 5000 எனக்கு இந்த மாதம் இவ்வளோ வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலை 5000 கிடச்சிச்சு, இந்த செலவுக்கு நமக்கு ஆகிருச்சு அப்படின்றது ஒரு திருப்தியாக இருக்குது. இருந்தாலும் விலைவாசி எல்லாம் கூட தான் இருக்குது. விலைவாசிலாம் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னமும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த காசு கொடுக்குறதுனால எல்லா காசும் கூடின மாதிரி இருக்குது. எல்லாத்துக்குமே அதே தான். வீட்டில் காசு 1000 ரூபா மாதம் தராது, ஆனால் விலைவாசிலாம் கூடி போச்சு. உங்களுக்கு அந்த 1000 ரூபா தரது உங்களுக்கு பெருசாக இருக்குது, ஆனால் விலைவாசிலாம் கூடிச்சுன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. இருந்தாலுமே இப்போ உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, இப்போ அன்றைக்கி 5 ரூபா போட்டாங்கன்னா 15 நான் வாடகை கொடுக்கணும், சிலிண்டர் முடிஞ்சு போச்சு, அது வாங்கணும், நேற்றே முடிஞ்சிச்சு, கையில் காசு இல்லாமல் கரண்ட் அடுப்புனால சமாளிச்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த காசு வருவோ ஏதோ நம்மளுக்கு ஒரு செலவுக்கு ஆகிக்கிறது இல்லை. நம்ம போட்டால் என்ன வேணாம் சொல்ல போகிறோமோ, அதை வச்சு ஏதாவது செலவுக்கு ஆகிக்கிறது சரிங்களா. அதனால அடுத்து எலெக்ஷனில் யார் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் மனுஷனா நீ வரணும் நான் வரணும் எல்லாத்துக்கும் ஆசை இருக்கதான் செய்யும். யார் வந்தாலும் சரி விலைவாசியை வந்து கம்மி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது மெயினாக சொல்கிறேன், அரிசி ரேட்டு கூடி போச்சு, மளிகை ஜாமான் ரேட்டு கூடி போச்சு, எண்ணெய் ரேட்டு கூடி போச்சு, எதுவுமே வாங்கி வைக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்கும். எல்லா ரேட்டும் கூடிச்சு. எல்லா ரேட்டும் கம்மியானா நல்லாயிருக்கும். அதுவும் எல்லாத்துக்கும் எங்களுக்கெல்லாம் வந்து சொந்த வீடோ இடமோ எந்த வசதியுமே எந்த இதுவுமே இல்லை. ஆனால் எங்களை மாதிரி கஷ்டப்பட ஃபேமிலி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வீடு வாசல் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஹெல்ப் கிடச்சா நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும். நான் பேசினது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நான் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நமக்கு இந்த 5000 வர்றது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எல்லா ஃபேமிலி கஷ்டப்படுற எங்களை மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு வந்து 5 ரூபா வந்து பெருசாக தான் நாங்கள் நினைப்போம் சரிங்களா. அது யார் கொடுத்தாலும் இல்லை, எங்களுக்கு சூழ்நிலைக்கு இப்போ வந்துருக்கு 5000 ரூபாய் எங்கள் அக்கௌண்ட்டில் விழுந்துருக்கனால எங்களுக்கு சந்தோஷம் தான்.